எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, அரசியல் களத்தில் யார் வேணாலும் வந்து நிற்கலாம். இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் அரசியலில் நாகரிகங்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையாங்கிறத இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதுலேயும் இது அரசியலா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை சந்தேகத்துக்கு உருவாக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயக்குனர் சுந்தர்சி அவங்க வந்து அதிமுக சார்பில் போட்டிடுறாங்க. அப்போ பத்திரிகை நிருபர்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசும்போது அவர் ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். என்னன்னா, நான் வந்து எனக்கு வந்து விஜய் வந்து அவர் நெருங்கிய நண்பர். ஆனால் அவரை வந்து இந்த அரசியலுக்காக நான் எந்த ஒரு விமர்சனம் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணி தான் அரசியல் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் வந்து அவரை பற்றின விமர்சனங்கள் வந்து நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ ஜென்யூனாக வந்து சொன்னார் சுந்தர்சி அவர்கள். இது வரைக்கும் இந்த பாகுபலி சத்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்களை யாரோ வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. சீமான் பண்ணுறாரு. சீமானுடைய அல்லக்கை, நல்லக்கை, லொல்லக்கை, உடஞ்சகை, உடையாத கைன்னு சொல்லி எல்லாமே பண்ணுறானுங்க. யாராவது ஒருத்தரை பற்றி விஜய் அவர்கள் வந்து தவறாக வந்து பேசியிருக்காரா? அவருடைய நோக்கம் என்னென்னா, திமுகவை வீழ்த்தணும். தமிழக மக்களுடைய பேராதரவோட தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தன்னை நம்பி, தன்னுடைய கட்சியை நம்பி, தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அதாவது நிர்வாகிகளை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தமிழக மக்களை, அப்பாவி மக்களை, பொதுமக்களை, பாமர மக்களை நம்ம வந்து ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய நீங்கள் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் பாருங்கள். ஒவ்வொரு தொகுதிகளிலும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களை தானே வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள நேர்காணல் பண்ணி தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான வேட்பாளர்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போலாம் ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் ஜெயித்த வேட்பாளர்கள், நிர்வாகிகளை அப்போ ஜெயிச்சதுக்கப்புறமா எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க. யாராவது வந்து போய் அந்த தொகுதியில் மக்களுக்கு என்ன தேவைன்னு வந்து கேட்டிருப்பாங்களா? எத்தனை தொகுதியில் வந்து விரட்டி அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மக்களுக்கு திமுக ஒன்றுமே பண்ணலை. ஆனால் 2020 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும்